இதுவரை இந்தியாவுல எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு வேலையை செய்து இந்தியா முழுவதும் பேசு பொருளா இருக்கிறார். சங்கிகளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் SIR மூலமாக பேர் நீக்கப்பட்டது. நேர்மையாக, ஜனநாயகமாக, அரசியலாக எதையுமே பார்க்க ஒரு கூட்டம் இல்லை. இப்ப எல்லாத்துக்கும் நம்ம போராடி 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 தோத்துட்டு இருக்கோம், சில நேரம் ஜெயிச்சிட்டு இருக்கோம். வணக்கம் தோழர்களே. உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தை கதற விட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. தன்னுடைய SIR வழக்குக்காக தானே வழக்கறிஞராக ஆஜராயிருக்கிறார். இதுவரை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு வேலையை செய்து இந்தியா முழுவதும் பேசு பொருளாயிருக்கிறார். சங்கிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். என்ன நடந்திருக்கு தோழர்களே? உங்களுக்கு தெரியும், 12 மாநிலங்களில் SIR நடந்தது. அதுல தென் மாநிலங்களை களை எடுப்பதற்கான பல்வேறு வேலைகளை அவர்கள் செஞ்சாங்க. இந்த SIR என்பதை பின்கேட்டு வழியாக அந்த மாநிலத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவது. அதுதான் பாஜக தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு வைத்துக் கொண்டு செய்த அயோக்கியத்தனமான ஒரு திட்டமிடல். இதை எதிர்த்து பல மாநிலங்கள் உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க. சட்டமன்றங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த SIRக்கு எதிராக வேண்டாம்னு தீர்மானம் தமிழ்நாட்டில், கேரளாவில எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் நிறைவேறிருக்கு. இப்ப தொடர்ந்து இது சம்பந்தமான வேலைகளிலே இந்த 12 மாநில அரசுகளும் கதறிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் SIR மூலமாக பேர் நீக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல லட்சம் பேருடைய பெயர் குளறுபடியாயிருக்கு, என் பேர் உட்பட குளறுபடியாயிருக்கு. மீண்டும் இவர்கள் எல்லாம் வாக்குரிமையிலிருந்து நீக்கப்படுவதற்கான ஒரு அசாதாரண சூழல் நிலவுது. மேற்கு வங்கத்துல இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருக்காக பலகட்ட உள்ளடி வேலைகளை பாஜக செஞ்சது. அதுல ஒண்ணுதான் SIR அங்க பயன்படுத்துது. நெருக்கி 58 லட்சம் பேர் அங்க பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேருடைய பெயர் குளறுபடியாக இருக்கிறது. இதுல 150க்கும் மேற்பட்டோர் தற்கொலை செஞ்சிருக்காங்க, நெஞ்சு வலியில செத்திருக்கிறாங்க, உடம்பு முடியாம திடீர் மரணமா இருக்கு. இப்ப இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு தான் அங்க இருக்கிற மம்தா பானர்ஜி அவர்கள் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. முதல்ல சட்டமன்றத்துல கடுமையான விவாதங்கள் நடக்குது. அதுக்கு அடுத்து பேரணி நடத்துறாங்க. கொல்கத்தாவில லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினாங்க. இதுல ஞானேஷ்குமார் அவர்களும் தேர்தல் ஆணையமும் பாஜகவிற்கு எப்படி உள்ளடி வேலை செய்கிறது என்பதை ஆதாரங்களாக வைத்து போராடினார். இதுக்கப்புறம் ஞானேஷ்குமார் கண்டுக்கவே இல்லை. 6 முறைக்கு மேல அவர் கடிதம் கொடுக்கிறார். ஆனா ஞானேஷ்குமார் அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல, ரிப்ளையே இல்ல. இவர்களுக்கெல்லாம் மாநில அரசுகள் ஒரு பொருட்டே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுகள் பொருட்டு இல்ல. கள்ளத்தனமா உள்ள வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவுக்கு அவ்வளவு வேலை பார்க்குது இந்த ஞானேஷ்குமார் கூட்டம். இதுக்கு இடையில தான் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி, இந்த ஜனவரி 7ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த உச்ச நீதிமன்ற வழக்குல 101 பக்கம் கொண்ட ஆவணத்தை தாக்கல் பண்றாங்க. என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, எந்தெந்த வழியெல்லாம் ஓட்ட திருடுறாங்க, என்னென்ன பிரச்சனை நாங்க எதிர்கொண்டோம், PLOs கிட்டயே எங்களை அண்ட விடல, அவங்க கிட்ட எங்களால கேள்வி கேட்க முடியல, அவர்களை பயன்படுத்தி எல்லா வாக்குகளையும் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்லாம் இல்லைன்னு ஆயிருச்சு. மேற்கு வங்கத்துல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை திட்டமிட்டே காலி பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு உள்ளடி வரை நடந்திருக்கு தோழர்களே. இந்த PLOs இருக்கிறாங்கல்ல, பூத் லெவல் ஆபீசர்ஸ், இவங்க வச்சுக்கிட்டு ஃபார்ம் 7 பயன்படுத்தி இவங்களே வந்து எனக்கு ஓட்டு வேணான்னு எழுதி கொடுத்த மாதிரி ஃபார்மை செட் பண்ணி பல லட்சம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை செல்லாத வாக்கா ஆக்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. PLOஸ்க்கு ஏன் பணம் கொடுக்கறாங்க நம்ம கேட்டோம்ல. தமிழ்நாட்டிலேயே PLOஸ்க்கு பணம் போய் அதுல ஒரு சண்டை வந்து 2 சங்கியை அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அப்ப நாம கேட்ட கேள்வி என்ன? PLOவுக்கு எதுக்கு பணம் போகுது? PLOவுக்கு எதுக்காக பணம் கொடுக்கணும்? இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்காக தான், பலருடைய ஓட்டையும் குழப்பி விடுவதற்காகத்தான் PLOக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு பாஜகவால். அதனால PLOக்கள் ஆட்டோமேட்டிக்கா பாஜகவுக்கு சப்போர்ட்டராகவும் தங்களுடைய உயர் அதிகாரிகள் சொல்றதை கேட்கறவங்களாகவும் மாறி போயிட்டாங்க. இதனாலதான் அங்க ஓட்டே இல்லாம போயிடுச்சு பல லட்சம் பேருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் உள்ளடக்கிய ஆதாரங்களுக்குரிய ஒரு பெரிய 101 பக்கம் கொண்ட ஆவணங்களை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க நீதிமன்றத்துல. இதுக்கு இடையில இன்னொரு வேலையும் பாக்குறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, ஞானேஷ்குமார், அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கறாங்க. ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சந்திக்க போறாங்க ஒரு முந்தா நாள். அப்ப சந்திக்க போன போது ஒரு 50 பேரை கூட்டிட்டு போறாங்க. சாட்சிக்கு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற பாதுகாப்பு படை யாரையும் உள்ள அனுமதிக்கல. ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அனுமதிக்கல. அதுக்கப்புறம் போராடி சண்டை போட்டு மிரட்டி உருட்டி அதுக்கப்புறம் 15 பேரோட ஞானேஷ்குமாரை சந்திக்கிறாங்க. ஞானேஷ்குமார் கிட்ட தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொன்ன பிறகும் அவர் அதை கண்டுக்காம அவமரியாதை செய்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை ஞானேஷ்குமார் மாதிரி
இந்த சங்கிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி உட்கார்ந்துகிட்டு அசிங்கப்படுத்துறாரு. அந்த அம்மா வெளியே வந்து புள்ளியும் புடிச்சிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாஜக சங்கி கும்பல் எங்க போய் ஒளிஞ்சாலும் புடிச்சிட்டு வருவேன். நீ செவ்வாய் கிரகத்திலே ஒளிச்சாலும் உன் ஆட்சி நீ அடுத்த தேர்தலுக்குலாம் நிக்காது. உன்னை சட்டையை பிடிச்சிட்டு வந்து மக்கள் மன்றத்துல நான் நிறுத்துவேன் அப்படின்னு கடுமையா பேசியிருந்தாங்க. அன்னைக்குதான் அறிவிக்கிறாங்க, நான் நீதிமன்றத்துல போய் நானே வழக்காக வாதாடுறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்திய சூழல்ல எந்த ஒரு முதலமைச்சரும் தனக்கான கேஸுக்கு தான் போய் நின்று வாதாடல. ஆனா முதல் முறையாக நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். எனக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் மீது 100% முரண்பாடு உண்டு. ஆனா இந்த சங்கிகளை எல்லாம் இந்த ரூட்ல தான் சமாளிக்கணும். இந்த ரூட்ல தான் அவங்களை அடிச்சு ஆட வேண்டி இருக்கு. அப்ப அவங்க நீதிமன்றம் போறாங்கன்னு பரபரப்பாக 2 நாட்களாக பேசப்பட்டது அந்த பிரச்சனை. இன்னைக்கு காலையில கிளம்பி நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. போய் அவர்களுடைய வழக்கறிஞர்களோடு சேர்ந்து நின்று அவரே தனக்கான வாதாட்டத்தை வைக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நான் பல முறை போயிட்டோம், பலரும் போராடிட்டாங்க, பலரும் பேசிட்டாங்க, ஆனா எங்களுக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கல. அதனால உங்களை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். நான் ஒரு சாதாரண ஆள் தான், நீங்க என்ன சாதாரண ஆளாவே பாருங்க. எங்களுடைய கோரிக்கைக்கு நீதி கிடைக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய கோட் ஒன்ன சொல்றாங்க, அதாவது மேற்கோள் ஒன்ன எடுத்து சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, நீதி கதவுகளுக்கு பின்னால் அழுது கொண்டே நிற்கிறது. எவ்வளவு முக்கியமான ஒரு வாசகம். நீதி எங்கங்க இருக்கு? கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அழுதுட்டு நிக்குதுங்க. இங்க எதுக்குமே நீதி கிடையாது. நேர்மையாக, ஜனநாயகமாக, அரசியலாக எதையுமே பார்க்கங்க ஒரு கூட்டம் இல்ல. இப்ப எல்லாத்துக்கும் நம்ம போராடி 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 தோத்துட்டு இருக்கோம், சில நேரம் ஜெயிச்சிட்டு இருக்கோம். அப்ப இதை எடுத்து அவங்க சொல்றாங்க, கதவுகளுக்கு பின்னால் நீதி அழுகுதுன்றது ரவீந்திரநாத் தாகூருடைய கோட்டுங்க அப்படின்னு அங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ஐயா நான் 6 முறை கடிதம் எழுதிட்டேன், எல்லா ஆவணங்களோட டீடைல்டா நான் வந்து கடிதம் எழுதிட்டேன், ஆதாரங்களோடு கடிதம் எழுதிருக்கேன். ஆனா ஒரு கடிதத்து கூட தேர்தல் ஆணையம் ரிப்ளையே பண்ணல, பதில் கொடுக்கல. பெயர்களை சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த எஸ்ஐஆர் குரூப் என்ன பண்ணுதாங்கன்னா பெயர்களை நீக்குவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். எங்க ஊர்ல 150க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த பதற்றத்திலேயே வழக்கறிஞர்கள் நிறைய போராடிட்டாங்க, ஆனா எங்களுக்கு நீதி கிடைக்கல. நான் எனக்காக போராட வரல, என் கட்சிக்காக நான் நிக்கல, ஒட்டுமொத்த இந்திய மக்களினுடைய வாக்குரிமையை பறிச்ச ஒரு கும்பலுக்கு எதிராக நான் வந்து களத்துல நிக்கிறேன், நான் வந்து நீதிமன்றத்துல நிக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, என் மக்களுடைய வாக்குகளை பூரா சிதறடிச்சிட்டாங்க, மொத்தமா பறிச்சுட்டாங்க, வாக்குரிமை அற்றவர்களா போயிட்டாங்க, பெயர்கள்ல குளறுபடி. இதுல என்ன பியூட்டி தெரியுங்களா, இந்தியாவினுடைய நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென், உங்களுக்கு நல்லா தெரியும். அமர்த்தியா சென் ஆகச் சிறந்த நோபல் பரிசு பெற்ற இந்தியாவின் அடையாளம் அவர். இந்த ஐயா அமர்த்தியா செனுக்கு ஓட்டு இல்லன்ட்டான், இவருக்கே குளறுபடி ஆயிருச்சுட்டான், இவருக்கே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, உங்க ஓட்டுல குளறுபடி இருக்குன்னு. கிரிக்கெட் வீரர் உங்களுக்கு நல்லா தெரியும், முகமது ஷமி, நல்ல பவுலர், அவரு கல்கட்டாக்காரரு, அவருக்கு ஓட்டு இல்லன்ட்டான். நடிகர் தேவ், அவருக்கு ஓட்டு இல்லன்ட்டாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஊர் அறிஞ்ச ஒரு ஆளுங்க, ஒருத்தர் நோபல் பரிசு பெற்றவர், ஒருத்தர் கிரிக்கெட் வீரர், நம்ம நிறைய ஐபிஎல்ல பாத்திருக்கோம், இவர் வந்து நடிகர் தேவ். அப்ப மக்களால் நன்கு அறியப்பட்டவர்களுக்கே வாக்கு இல்ல. இப்ப எவ்வளவு அசால்ட்டா நீங்க டீல் பண்றீங்க மக்களை, இதுதான் நம்ம எடுத்து சொல்லி கதறாங்க. Thank you very much, and my humble regards to Mr. Dwivedi and others, my opponent lawyers also. Sir, the problem is always our lawyers fight for the case, and they're fighting from the beginning. We are also. But sir, when everything is finished, when we are not getting justice, when justice is crying behind the door, I quote Rabindranath Tagore, then we thought that we are not getting justice anywhere. So many times I have written 6 letters to Election Commission, including all the details, but no reply, sir. I'm a bonded labor, sir. Maybe I prefer that. I'm a very less important person. I prefer that. Sir, I'm from a common family, but I am not fighting for my party. Madam Mamta, sorry for interruption. என் மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் பறிச்சிட்டாங்க, இதுல உடனடியாக நீதிமன்றம் தலையிடணும், மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா பேசின உடனே நீதிமன்றம் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கு. அதுல இன்னும் 2 நாள்ல நீங்க தேர்தல் ஆணையம் எங்களுக்கு பதில் சொல்லுங்க, இந்த கேஸ்ல இந்த வழக்குல அவங்க கேட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு அதிரடியான உத்தரவை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார், உத்தரவு போட்டிருக்கார். இப்ப என்ன தெரியுங்களா, ஒரு வாக்குரிமை ஒரு சாமானிய மனிதன்
ஒரு நாட்டினுடைய குடிமகனுக்கு அடிப்படை உரிமை. இதுல நாங்க யார வச்சிருக்கணும், யார தூக்கி எறியணும் நாங்க தீர்மானிக்கிறது கையில இருக்கிற ஒரே ஆயுதம். இதையும் பறித்து கொண்டு நம்மை ஏதுமற்றவர்களாக மாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனம் தான் இந்த SIR. இதுக்கு எல்லா கட்சிகளும் போராடிட்டோம், எல்லா மாநிலங்களும் போராடிட்டாங்க, குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள். நம்ம சொல்றாங்க ஒரு 3 வருஷம் எடுத்துக்கங்க, அரசாங்கம் உங்களோட ஒத்துழைப்போம், தனித்தனியா ஒருத்தரையும் கண்காணிச்சு அவங்களுடைய மொத்த ஆதாரபூர்வமாக சரியான ஒரு வாக்கு லிஸ்ட வந்து தயார் பண்ணலாம். அது நியாயம் தானங்க. நீங்க ஒரு மாசத்துல எப்படிங்க வாக்கு லிஸ்ட் தயார் பண்ணுவீங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட? அது எவ்வளவு சிக்கலா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் ஓட்டு இல்லாம போயிட்டான். அப்ப இவ்வளவு அவசர கதையில் நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு நேர்மையாக இதுல செத்தவங்க ஓட்டு, புலம்பெயர்ந்தவர்கள் ஓட்டு, 2 டபுள் என்ட்ரி வச்சிருக்கிறவங்க ஓட்டு, இதெல்லாம் வேண்டாம்னு நீங்க நினைக்கல. மொத்தமாவே ஓட்ட காலி பண்ணணும்னு நினைச்சுதான் நீங்க இந்த SIR வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொன்னாங்க. அப்ப நம்ம இதுல ஒண்ணுதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர்களே. தொடர்ந்து இது போல அதிரடியாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ஒன்றிணைந்து நீதிமன்றத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த SIR தடுத்து நிறுத்தணும். அடுத்த லிஸ்ட் வர்றதுக்கு பழைய லிஸ்டையே நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆரம்பர 1 வருஷம் எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் தினம் வீடுக்கு போய் BLOs அவங்கள பார்த்துட்டு அவங்கள ஆதாரங்களை வாங்கி அதுக்கப்புறம் அவங்கள வந்து வாக்கு லிஸ்ட்ல சேர்க்கணும். எனக்கு கூடுதலா ஒண்ணு இப்ப இதை படிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு, நாம சாதி வாரியான கணக்கெடுப்பு என்ற பெயர்ல இறங்கி மக்களை சந்திச்சு நாம ஒரு பெரிய பட்டியலை சேர்த்து அந்த பட்டியலையே நம்ம வாக்காளர் லிஸ்டா பயன்படுத்துறதுக்கு நம்ம கொடுக்கணும். நாம ஒரு பட்டியலை தயார் பண்ணி வச்சிட்டோம்னா அதை ஏமாத்துறத பட்டுன அந்த பட்டியலை எடுத்தே பார்த்துக்கலாம்ல. டப்புன்னு இல்லையா நாங்க எடுத்த பட்டியல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, உசுரோட தான் இருக்கிறாங்க, நீ பொய் சொல்லாத தூக்கி எரிஞ்சிடலாம்ல. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தோழர்களே. ஒரு மிகப்பெரிய கடினமான காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். திட்டமிட்டு ஒரு வாக்குச்சாவடியிலும் 250 இருந்து 300 ஓட்டை கணக்கு பார்த்து தூக்கியிருக்கான். சில்லறையா தூக்கியிருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு தொகுதியில 27,000 ஓட்டுல இருந்து 37,000 ஓட்டு வரைக்கும் திருடி இருக்கான். அப்ப 37,000 ஓட்டு தான் அந்த வித்தியாசம் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த தேர்தல் அவ்வளவு எளிமையானதா இருக்காது. எல்லா வழியிலும் தமிழ்நாட்டை துவம்சம் பண்ணி உள்ள நுழைகிறதுக்கு பாஜக ரெடி ஆயிட்டான். கடைசி யுத்தத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும் தோழர்களே.